தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். நேற்று பார்த்துருந்தீங்கன்னா சைனா அவங்களுடைய போர்க்கப்பலுடைய உதவியோடு அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுடைய கப்பலை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்க்கும்போது பெருசாக எந்த கப்பலையும் பார்த்தா அமெரிக்கா விடலை. இன்னைக்கு அமெரிக்கா அதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நாங்கள் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும் அந்த கப்பலையும். ஆனால் நாங்கள் அனுப்புனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, சைனா யூஏஇட்டிருந்து கெமிக்கலை ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அதனால தான் அனுப்பணும். எங்களை பொறுத்தளவுக்கு ஈரான்லேருந்து எதையும் எடுக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று பக்கம் பார்த்தா ஒரு 7 கப்பலையெல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. சைனாவை எதுக்குற அளவுக்கு இப்போ அமெரிக்கா துணியிலேன்னு தெரியுது. இருந்தாலும் ஈரான்லேருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கினீங்கன்னு தெரிஞ்சால் கடல்லே மூழ்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமெரிக்கா அச்சுறுத்தல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இன்றைக்கி சைனா என்ன ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் கொந்தளிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவோ டீலிங் இருந்துட்டு இருக்கோம், எப்போ பார்த்தாலும் கடல்ல மூழ்கடிச்சிருவோம், சுட்டு தள்ளிடுவோன்னு பேசுறதே ஒரு தீவிரவாதத்தனம் தான். மற்ற நாட்டுடைய விவகாரத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பேசாதீங்க, எங்களுடைய டிராகன் போர்க்கப்பலை அனுப்பி உங்களுக்கு நாங்கள் நெருப்பையே காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனால டிராகன்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அவங்களுடைய போர்க்கப்பலுக்கே அவங்க என்ன வச்சுருக்காங்க, டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்களாம்மா, இவங்க நெருப்பவே கக்கிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தாக்குதல் நடத்துவோங்கிறது தான் சைனா சொல்லியிருக்காங்க. உடனே அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் 10,000 படைகளையும் 100க்கும் மேற்பட்ட விமானங்களையும் 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பலையும் ஹார்மோஸில் நிலைநிறுத்தியிருக்கோம், அதனால எங்களை மீறி யாரும் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈரானுக்குமே இன்னைக்கு பெரிய தலையீடியாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நேற்று கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு, எதுக்காகத்தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா இப்போ அமெரிக்காவுடைய ஆயிலை மற்ற நாடுகள் வாங்கணுங்கிறதுக்காக அதுவும் சைனாவே கூப்பிட்டுருக்காங்க. ஏன் எங்கள்கிட்ட வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக ஆயில் விற்கிறது அப்படிங்கிறது ஈரான்லேருந்து போகாமல் அமெரிக்காட்டிருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தடுத்திருக்காங்க. ரெண்டாவதாக அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே ஈரான் மேலே பொருளாதார தடையை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த சமயத்திலே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க ஒரு மாதிரி ஷேடோ புல்லிங் மூலமாக ஒரு கப்பல்ல இருந்து கொண்டு போய் இன்னொரு கப்பலுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியாத மாதிரி பண்ணி சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க ஈரான். அப்போ தடை விதித்த போதும் அவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வெளிப்படையாக நிறைய சம்பாதிக்கல, கம்மி விலைக்கு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. எப்பயுமே தடை விதித்த நாட்டின் மீது பொருள் வாங்கும் போது கம்மி விலைக்கு தான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளாக்ல தான் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரம்ப்பே தடையெல்லாம் நீக்கிட்டாரு போன வாரம். இப்போ தடை நீக்கினால அவங்களுக்கு நல்ல விலைக்கே விற்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. பகிரங்கமாகவே விற்கிறாங்க. பார்த்தாங்க உடனே அமெரிக்கா, இந்த நேரத்தில் போய் இந்த வேலையவா நம்ம செஞ்சு வச்சோம், இதனால என்ன ஆயிரும், தடுத்து வச்சிருந்த அத்தனை கப்பலையுமே ஈரான் அனுப்பிடுவாங்க. இப்படி அனுப்புறதின் மூலமாக அவர்களுக்கு தேவையான காசு அப்படிங்கிறது குறைந்த நாட்கள்ல, அதுவும் ஒரு நாள் மட்டும் 400 மில்லியனும் ஒரு மாசம் மட்டும் 13 பில்லியனும் இவங்க சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. யோசிச்சு பாக்குறாங்க, இந்த போர்லயே எவ்வளவு அழிவு வந்திருக்குன்னா, ஈரானே சொல்லிட்டாங்க 270 பில்லியன் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 270 பில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் தான். ஆனா அந்த 270 பில்லியனை இவங்க இந்த மாதிரி ஹார்மோஸ் வழியாக காசு கலெக்ட் பண்ணாங்கனாவே 1.5 வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்க, அத்தனை காசையும் அவங்க கலெக்ட் பண்ணிட முடியும். அதனால அமெரிக்கா யோசிச்சாங்க, கரெக்டா போர் நிறுத்தியிருக்கோம், இன்னும் நிற்கவும் இல்லை, முழுசா சமாதானம் கூட போகாத நேரத்துல அந்த வழியா கப்பலெல்லாம் வெளியிட்டா இவங்க பாட்டு 2 மில்லியன் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கப்பலுக்கும் வாங்கி இருக்காங்க. இப்படி வாங்கினாங்கனாவே அவங்களுடைய பொருளாதார பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வந்துருவாங்கிறதுக்காக, அந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வரவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த மாதிரி அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. இப்போ ஈரானுக்கு பெரும் தலையீடியா போயிடுச்சு. அப்போ பிளாக்ல வித்தப்பயாவது வித்தோம், இப்போ 12 போர் கப்பலையும் 100 போர் விமானங்களை கொண்டு நிறுத்தினதுக்கு பிறகு 10,000 படைகளை ஹார்மோஸ்ல களமிறக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே விற்க முடியாத நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு பிரச்சனையா போயிருக்குன்னு பார்த்தா, இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்கள் கூட மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கவர்மெண்ட் தான் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கு. அதுக்கே இது மூலமா வரக்கூடிய காசு ரொம்ப பயன்பட்டு இருக்கு. அதுக்கு போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க சம்பளம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் போருக்கு தேவையான ஆயுதங்கள் தயாரிக்கிறது எல்லாமே பார்த்தா இதை நம்பி இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்மோஸ் வழியாக எந்த நாட்டுடைய கப்பலுமே ஈரான் இருந்து ஆயில் எடுத்துட்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஈரானுடைய சொந்த கப்பலும் எந்த நாட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா ஈரானுடைய சொந்த கப்பலுக்கு ஈரான் என்ன பண்ண மாட்டாங்க, வரி கட்ட மாட்டாங்க. அவங்க பார்த்தா அந்த கப்பம் கட்டாமையே எல்லாத்துக்கும் அமுச்சிடுவாங்க. அப்படியும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா இப்போ இந்தியா கிட்ட ஈரான் நீங்களே கொடுங்கன்னு சொன்னா ஈரானுடைய கப்பல்லே கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல, அப்படியும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா எந்த கப்பலும் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இப்போ அந்த ஏரியா ஃபுல்லா முற்றுகையிட்டு வச்சிருக்காங்க. அதனால இப்போ ஈரான் கொந்தளிச்சிருக்காங்க. ஈரான் இப்படி நீங்க செய்யறது நியாயமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இது வந்து எங்கள் ஏரியா, எப்படி நீங்கள் எங்களுடைய ஏரியாவை நீங்கள் வந்து முற்றுகையிடுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் சமாதான பேச்சுவார்த்தைக்காக வந்து மறுபடியும் இப்போ 2வது சிட்டிங் வந்து போக போகிறாங்க. அதை பற்றி பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அதாவது 2 பக்கமும் சமாதானம் தான் விரும்புகிறாங்க, அதுக்கான முயற்சியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லாமல் போயிடுச்சு. சரியா பேசாமல் இவங்க விட்டுட்டாங்க. இவங்களுடைய விஷயத்தை அவங்கள்ட்டையும் அவங்களுடைய விஷயத்தை இவங்கள்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணி விட்டோம்னா சரியா போயிடும். அதனால நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் அமெரிக்காட்ட, நான் வேணா சமாதானம் பண்ணி வைக்கட்டுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மெக்ரோன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு எப்போ பார்த்தாலும் வந்து உலக நாடுகளில் எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் தலையிடணும், இவருடைய தலைமையில வந்து அந்த போர் நிற்கணும், இவர் ஒரு பெரிய ஜாம்பவானா காமிச்சுக்கணும்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து பேசி வச்சிருக்காரு. 2வது தடவை இப்போ சிட்டிங் போக போகுது. அதுக்கு முன்னாடி பெசக்சியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 5 வருடம் வந்து நாங்கள் யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணாமல் இருப்போம்னு சொன்னதாக ஒரு தகவல் வருது. இல்லை 20 வருஷம் நீங்கள் அப்படி இருக்கணும்னு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுங்கன்னு கேட்டதாகவும் சில நியூஸ் சேனல்கள் வந்து தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸில் வரக்கூடிய தகவலில் உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு கடைசி வரையும் தெரியறதே இல்லை. கடைசியாக பேச்சுவார்த்தை முடியும் போது தான் தெரியும். ஏன்னா சைனாவே இப்போ எப்படி கொந்தளிச்சிருக்காங்கன்னா, சில நியூஸில் என்ன பண்ணிட்டீங்க, நாங்கள் வந்து ஆயுதங்களை கொடுத்தோன்னு சொல்லிட்டு போட்டீங்க, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா, நாங்கள் ஆயுதங்களே வந்து ஈரானுக்கு கொடுக்கவே கிடையாது அப்படின்னு வேற சைனா கோவப்பட்டிருக்காங்க. உண்மையாலுமே ஆயுதம் கொடுத்தாலும் சைனா ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தா யுரேனியம் பேச்சுவார்த்தைங்கிறது பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஈரான் ஒத்துப்பாங்க. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாட்டினா அவங்களும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நிறைய தடவை வந்து பார்த்தா சில தகவல்கள்லாம் வந்துட்டே இருந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாமையே இருந்துச்சு. அதுலேயும் கன்னி வெடிகள், நாங்கள் கன்னி வெடிகளே வைக்கலன்னு சொல்லிட்டு ஈரான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா சொன்னாங்க அவங்க கன்னி வெடிகளை பொருத்தி இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஈரான் மறுத்துட்டே இருந்தாங்க. இப்போ போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் கன்னி வெடிகள் வச்சிருக்கோம், அந்த பக்கம் போகாதீங்கன்னு இப்போ ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, வாங்க அந்த பக்கம், அங்க நாங்க எங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு போய் அத்தனை கன்னி வெடிகளையுமே நாங்க அகற்றிட்டோம், அந்த ஏரியாவே இப்ப சேஃபா தான் இருக்குது, அதனால எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு கன்னி வெடிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க இருக்குன்னு சொன்னா அவங்க இல்லைன்னாங்க, அவங்க இப்ப இல்லைங்கிறாங்க, இவங்க இருக்குங்கிறாங்க. இப்படியே மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஏரியால கன்னி வெடி இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்பப்ப வந்து பார்த்தா எல்லா நாடுமே மாத்தி சொல்லுவாங்க. ஈரான் கூட அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, மறைப்பாங்க, போய் சொல்லுவாங்க, மாத்தி சொல்லுவாங்க. அதனால வந்து பெசக்சியான் அவர்கள் சொன்னாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்ப வந்து அந்த கன்னி வெடிகளை வந்து பயந்துட்டு தான் யாருமே அந்த ஏரியா பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. ஹார்மோஸ்னா ஒரு சைடு மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் மேல் பக்கம்லாம் போனோம்னா, அதாவது ஈரானுடைய கண்ட்ரோல் இல்லாத ஏரியாவா இருக்கும், அந்த இடத்துல காசு கலெக்ட் பண்ண முடியாது. அதை தான் வந்து அமெரிக்கா சொல்றாங்க, அந்த பக்கமா மேல பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா எந்த நாடுகளும் கன்னி வெடியை இருப்பதை நோக்கி பயந்துட்டு போகாம இருக்காங்க. இது இல்லாம ஈராக் மேலேயும் இன்னைக்கு ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய குர்தீஸ் நிலையங்கள்ல வந்து ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கு, தரைவெளிக்கு வந்து அவங்க வந்து ஆயுத்தமாறாங்கன்னு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்தனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.